ஹலோ நண்பா. சிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க பெரிய பர்த்டே விஷஸ். அப்புறம் நம்ம யுவன் அவர்கள் பர்த்டே இன்றைக்கி தான். அவருக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்பிக்கையோடு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு ஹாய் நண்பா. இன்னைக்கு பார்க்குற வீடியோ வேட்டையன். ஃபஸ்ட்டு இந்த வேட்டையன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சு அமிதாப் பச்சன் டிஜே நானவல் டைரக்ஷனில் அதை ஜெய்பீம் மோஸ்ட் ஃபேவரட் மூவி எல்லாருக்கும் சொல்லலாம். அந்த படத்தோட டேரக்டர் ஃபகத் பாசில். சொல்லிகிட்டே போகலாம். ஃபகத் பாசில், ரித்திகா சிங், இந்த மாதிரி நிறைய பேர், ராணா தகுபதி, அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இதுலேருந்து சாங்ஸ் ப்ரிவ்யூன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. ஓவராலாக பார்க்குறப்ப ஓகே இருந்துச்சு. ட்ரெய்லர் வரப்போ தான் எப்படி இந்த படம் இருக்க போது தெரிய போகுதுன்னு நம்ம செம்ம வெயிட்டிங்கில் இருந்திருந்தோம். அந்த மாதிரி இப்போ ட்ரெய்லரை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் என்ன தாட்ஸ்ன்னு ரிவ்யூ தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரில் நான் நோட்டீஸ் பண்ணது பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. டிஜே நானவல் படம்னாலே ஜெய்பீம் படமில் எப்படி ஒரு ஸ்டோரி இருக்குமோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு ஸ்டோரி, ஹெவி ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டோரி வச்சு பண்ணுறப்ப செம்ம இம்பேக்டாக இருந்துச்சு அதை கூட சொல்லலாம். அதை வச்சு இப்போ பெரிய பிக் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு பண்ணுறனால இன்னும் ஓவர் இம்பேக்டாக இருக்கும். நான் வேறு இதில் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். நான் அனிருத் பிஜிஎம் ஷெட்டிலா டேரக்டரை சொல்லியிருப்பார் பொழுது ஷெட்டிலா காமாக இருந்துச்சு. அதுவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹெவி அந்த மாதிரிலாம் கொடுக்காமல் டேரக்டர் கிட்டிருப்பார் போல இருக்கு. செட்டிலாக இருந்துச்சு. அதுவும் இந்த ட்ரெய்லரில் யூஸ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ஓவராலாக வேறு என்ன இது பண்ண தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் ஸ்டார் என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு அது செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக ஸ்க்ரீன் வைஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இதில் ட்ரெய்லரில் எல்லா கேரக்டர்ஸையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இது ஃபகத் பாசிலோட கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர்னு இதெல்லாம் ஃபுல் தெரியல. ஆனால் தலைவரை காத்த அந்த என்ட்ரி சீன்லாம் செம்ம சொல்லலாம். கலர் வைஸ் இது அவங்க யூஸ் பண்ணிக்க டோன் கலர் வைஸ் இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்போ செம்மையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இந்த ட்ரெய்லரில் அந்த ஒரு சில இடத்துல இந்த சூப்பர் ஸ்டாருக்கு வந்த டைலாக்ஸ் எல்லாம் செம்ம இது வந்துச்சு. ஆக்ஷன் சீன் செட்டில்டாக நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் செட் ஆகலை அப்படி இப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் போய்ட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஏஐ வாய்ஸ் வச்சு அவரோட வாய்ஸே கொண்டு வந்துடுவோன்னு அது மாதிரி அவங்க ஒரிஜினல் வாய்ஸே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக அந்த ட்ரெய்லரில் ஒரு ஸ்டோரி, மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. எங்கள் இதில் ராணா தகுபதி தான் மோஸ்ட்லி வில்லனாக அதிகபட்சமாக இருப்பார் போல இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்து தெரிஞ்சிச்சு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார் போல இருக்குது. அவரை சுற்றி வச்சு அந்த கதை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்ஷன்லாம் செட்டில் ரொம்ப ரஜினி சார் படம் இல்லாமல் டிஜே சார் பார்த்தா ரஜினி சார் இந்த எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் வைஸ், எடிட்டர் வைஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்லலாம். ஓவராலாக அக்டோபர் 10க்கு இது ஒரு மாசான இது படம்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் தாறுமாறாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. படம் வேற இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு சூப்பர் படமாக இருக்குன்னு அதில் ஒரு ஃபேன்ஸ் கிட்டேருந்து செம்ம வெயிட்டிங். அதாவது ஜேபி
மூவி வந்து அந்த டேரக்டர் ஃபேனாக இருந்தவங்களும் செம்ம வெயிட்டிங்கில் இருக்கலாம். ஓவராலாக அந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். இதில் நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் பிடிக்க போதில்ல. அதுதான் மோஸ்ட் வெயிட்டிங்னு சொல்லலாம். ஓகே, இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்ததுக்கும் இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ உங்களோட தாட்ஸ் எப்படி மாறிச்சு, எதனால் உங்களுக்கு எது எது பிடிச்சிச்சினோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்ன கழுவி ஊற்றுறது என்னையும் கமெண்ட் பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.